நடந்து போறவங்க அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. ஐயா சந்தோஷமே, முதல் பயணம் செய்த கிளிநொச்சி நபர். பாலத்தினுடைய முழுமையான வேலைகள் எல்லாம் முடிவு பெற்று பெயிண்டிங் வேலைகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. போய் வாரத்துக்கு விட்டு இருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விட்டு ஓடி தெரியுது சின்ன பிள்ளை. அவ்வளவு மகிழ்ச்சியா நாளைய தினத்தோட இப்போ நாளைக்கு இதில் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸை கொண்டு வந்தால் என்ன செய்யறது? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கிளிநொச்சி மாவட்டம். குறிப்பாக சொல்லணுமாண்டா அந்த பரந்தனிலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த பாதையில் இருக்கிற அந்த பாலம் புனரமைப்பு செய்கிற அந்த இடத்துல தான் நிற்கிறோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, இன்றைய தினம் முழுமையாக வேலைகள் எல்லாமே முடிவு பெற்றிருக்குது. பாலத்தினுடைய முழுமையான வேலைகள் எல்லாம் முடிவு பெற்று இன்றைய தினம் நிறைய மக்களை மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், நடந்தாக இருக்கலாம், போய் வாரத்துக்கு விட்டுருக்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விட்டு பார்த்துருக்குறாங்க. அவ்வளவுதான். நாளைய தினம் நீங்கள் முழுவதுமாக இந்த பாலத்தினூடாக திறப்பு விழா எல்லாம் இடம்பெற்று இந்த பாலத்தினூடாக மகிழ்ச்சியாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய தினம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இந்த பாலத்தில் என்ன மாதிரி பயணம் செய்தவங்க, இன்றைய தினம் அந்த முழுமையாக பெயிண்டிங் வேலையெல்லாம் செய்து பாலம் புதுப்பொலிவுடன் அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த இடங்களில் பாலத்தினுடைய பம்பிங், அதாவது முன்னுக்கு வர தடைகள், குறியீடுகள், சமிச்சைகள் எல்லாமே போட்டு பாலத்தினுடைய வேலைகள் முழுமையாக முடிவு பெற்றிருக்கு. தொடர்ந்து இந்த இடங்கள் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த இடங்கள்ல இறுதிக்கட்ட பணிகள், குறிப்பாக சொல்லணும்னா RDA டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த கான்கிரீட் போடுற அந்தந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. முக்கியமாக அதோட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த இடங்கள்ல பாருங்க, பாலத்துக்கு முன்னுக்கு போகிறதுக்கான பம்பிங், அதாவது தடைகள் ஒன்று போட்டிருக்காங்க. என்னடா இந்த இடங்கள்ல பாலத்தில் விபத்துக்கள் எல்லாத்தையுமே குறைப்பதற்காக, அவர்களுடைய வேக கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு பம்பிங் போட்டு கிடக்கு. அதோட இந்த இடங்கள்ல இந்திய இராணுவம் முழுவதுமாக தேவையற்ற பகுதிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்கி அந்த இடங்களை அப்புறப்படுத்துறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த பாலத்தினுடைய இறுதிக்கட்ட பணிகளாக சொல்லணுமாண்டா இதனுடைய அந்த சைகைகள், அதாவது சமீட்சைகள், அதாவது சொல்லுவாங்க குறியீடுகள், பாருங்கள் அந்த குறியீடுகள் எல்லாமே புதிதாக போட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த பாலத்தினுடைய இறுதிக்கட்ட பணிகளான பெயிண்டிங் வேலைகள் எல்லாமே இந்திய இராணுவர்கள் ஊடாக அதிவேகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் இதனுடைய திறப்பு விழாக்கள் இடம்பெறும். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைய தினம் இந்த இடங்களில் மக்கள் பயணிப்பதற்கு தடையும் விதிச்சிருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான தருணம். கிளிநொச்சி மக்களுக்கு நிறைய நாட்களாக இந்த இடத்துல பயணிப்பதற்காக சிரமப்பட்டு கொண்டிருந்தவங்க, நான் நினைக்கிறேன் நாளைய தினத்தோட மகிழ்ச்சியாக அவருடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த பாலத்தினூடாக பயணிக்கலாம். இந்த இடங்கள்ல பாருங்க, ஒரு ஐயா அவரால் இந்த பாதனூடாக பயணிக்கிறது விட்டு கிடையாது. பாருங்க, ஐயா பயணிச்சு கொண்டு வரார். ஐயா சந்தோஷமா? சந்தோஷமா? இந்த ஐயா தான் முதல் முறையாக மக்கள் சைட்டில் இருந்து இந்த பாதையினூடாக பாலத்தில் முதல் பயணம் செய்தவர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓடி வர எப்படி இருக்கு? சத்தமே தான் இருக்குதா? இந்தியாவுடைய பால அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த இந்திய அமைச்சு தந்த வேற என்ன கருத்து சொல்ல விரும்பினீங்க? நன்றி அண்ணா. முதல் பயணிச்ச ஒரு உறுப்பினர் எந்த இடத்துல இருந்து வாரீங்க? பக்கத்துல. திரும்ப போறீங்க? திருப்பம். சரி, போயிட்டு வாங்க. ஐயா தான் முதல் பயணம் செய்தவர் இந்த பாலத்துல. பாருங்க, மகிழ்ச்சியாக போறாரா ரோட்டத்தை பாருங்க. மகிழ்ச்சியான தருணம். ஐயா முதல் பயணம் செய்த கிளிநொச்சி நபர். இந்த இடங்களை பாருங்க, மக்கள் எல்லாருமே நடந்து பார்க்க விட்டுருக்கணும். அங்கால் பகுதியில இருந்து நடந்து வாயினம், அதோட இங்கால் பகுதியில இருந்து மக்கள் நடந்து இந்த பாலத்தை முழுமையாக சுத்தி பார்க்கணும். பாலத்தை பாருங்க, முழுமையாக பூச்சி வேலைகள், அந்த பெயிண்டிங் வேலைகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. எல்லாரும் நடந்து போய் பாருங்க. அதில் பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் நடக்க விட்டு வீடியோ எடுத்து நிற்கணும். இடங்களை பாருங்க, நடக்க விட்டு ஆக்கல ஓடி தெரியுது சின்ன பிள்ளை.
இந்த இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி பாருங்க அந்த கோடு ஒன்று வரும், என்ன மாதிரியான அந்த வெள்ளை கோடு தான் வரப்போகுது, எப்படி வரப்போகிற விடயத்தை பாருங்க நான் உங்களை காட்டுறேன். இப்போ அந்த கோடு அடிக்க போயினோம். கோடை அடிக்க போயினோம் பாருங்க. இப்போ பாருங்க அடுத்த சைஸில் இருக்கிற கோடை அடிக்க போயினோம். இந்த இடங்களில் பாருங்கள் கூட இப்போ மழையெல்லாம் இல்லாதபடியாகவும் நான் நெக்ஸ்ட் இந்த வான்கதவுகள் எல்லாம் மூடினபடியாக தண்ணிகளுடைய வீதம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கூட தண்ணி வத்தி இருக்குது. நாளைய பாலம் திறந்துடுவாங்களாமா? நாளைய பாலம் திறக்க போகிறாங்களாம். சந்தோஷமா? எங்க இருந்து வாரீங்க? கட்டக்காரன்றது உள்ளாச்சி. அப்போ எங்க போய் இப்போ எங்க போறீங்க? போய் வர எங்களே கஷ்டமா இருக்குது. கேஜுகளோட போறதெல்லாம் கஷ்டம் தான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? இது என்னன்னா பாலம் இப்ப பெயிண்டிங் வேலை நடக்குது. இந்த ஒரு விஷயம் ஒன்று கேட்கும், இந்த இந்திய ராணுவம் இந்த பாலம் செய்து முடிச்சு இப்படி இதை கொண்டு வரபடி உங்களோட கருத்து இது சம்பந்தமா? முக்கியமான நாளைய தினம் திறப்பு விழா இடம்பெற போகுது. அப்ப இனி உங்களுக்கு உண்மையாக இந்த இடங்கள்ல போய் வரதுக்கு இலவசம் இருக்கும். அதோட அந்த இடங்கள்ல நீங்க நடந்து போறதுக்கும் சைட் அதோட பாதை செய்திருக்காங்க. அதுல நின்று பாத்துட்டு வாங்க. நான் உங்களோட நான் அம்மாவோட கதைச்சிட்டு அம்மா நீங்க போங்க. அம்மா வணக்கம். அம்மாவோட கதைச்சிட்டு அப்படியா வரேன். ஆமா நில்லுங்க வரேன். சந்தோஷமா போய் பாலத்தை பாருங்க. அக்கா நான் மகிழ்ச்சியுமே பெரும் மகிழ்ச்சி. இந்த பாலம் கட்டி முடிக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. என்ன இப்படி இதுல நின்று பாக்கலாம். அங்கால போகல அது விட மாட்டாங்க. இதுல நின்று பாலத்தை பாருங்க. என்ன மேல இப்ப விட மாட்டாங்க. சும்மா இப்படி நின்று பாக்கலாம். சில உங்களை விடுறாங்களா வரையா? நீங்க கேட்டு பாருங்க. இப்ப அதுல நின்று பார்க்க போறேன் கேட்டு பாருங்க. தமிழ் விளங்கும் அவையில அக்கா அந்த சந்தோஷத்தை பாருங்க. உள்ள போய் பாலத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா போறாங்க. சரி நீங்களும் போய் பாத்துட்டு வாங்க. போ அக்காவோட கதை கேட்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த இடங்கள்ல கதைச்சவங்க. அதோட அந்த பாலத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா போய் வராங்க பாருங்க. மேல ஏறுது பாருங்க. இப்ப ராணுவம் வந்து மறைக்க போயினோம். போகட்டும். நான் சொல்ல கேட்கவே இல்லை. அந்த சந்தோஷத்தை பாருங்க. இதுல ரெண்டு பாருங்க. ஏன்னு சும்மா அவங்க பேசினாலும் பிள்ளைங்களுக்கு என்னண்டு அது உண்மையா முக்கியம் தான். நான் சும்மா அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன் பழைய வரலாறுகள் தெரியுமா தெரியாது. ஆனா உங்களோட முகத்துல சரியான சந்தோஷமே நண்டு. நாளைய தினம் நீங்கள் வடிவா இதுல வாகனங்கள் வேலை பிரச்சனையால வரையலாது. பத்திர வேலை கேட்டதை இதை பார்க்கத்தாங்க துறக்கலையோ பலம் பார்த்தே ஆகும். சரியக்கா சின்ன பிள்ளையெல்லாம் இதை பாவம் பாதை காத்தால எத்தனை பேரை இழந்துட்டோம். அதுதான் பிரச்சனை. இவங்களோட உயிர் தான் உயிரண்டு கத்தானே. என்ன விலங்குல என்ன சொல்றீங்க? பாதை இல்லாதால சில பிரச்சனைகள் சந்திக்க ஆம்புலன்ஸ் போய் வாட்டுக்கலாம். வணக்கம். கவனமா போயிட்டு வாங்க. அதான் தொடர்ந்து நான் ஒரு விஷயம், இந்த இடங்கள்ல அவ்வளவு மகிழ்ச்சியா எல்லாரும் இருக்கிறாங்க. அதை பதிவு செய்ய எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த இடங்கள்ல நிறைய பிரச்சனை. அதோட நான் சொன்ன மாதிரி அதுதான் அவ்வளவு மகிழ்ச்சியான விடயம். மக்களுக்கு என்ற கிளிநொச்சி மக்கள் கூட பாதிக்கப்படுறது. ஏன்னா அவங்கள ஒரு பக்கத்துல போகணுமெண்டா கூட நிறைய இடம் கடந்து சுத்தி போக வேண்டிய அவசியம் இருந்தது. அதான் என்ன இந்த இடங்கள்ல குறிப்பிட்ட நபர்களையும் குறிப்பிட்ட மோட்டர் பைக்கில் எல்லாத்தையுமே உள்ள விட்டு பார்க்க போயிருந்தாங்க.
என்னையா பாலத்தால முதல் பயணம் செய்ய போறீங்கண்ணா. இந்த இடங்கள்ல பாருங்க அந்த ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி பம்மிங் போட்டு கிடக்கு பாருங்க. இந்த வாகனங்களை இலகுவாக ஏற்றுறதுக்கு முதல் வாகனத்தை விட்டு பாக்கி நம்ம என்ன மாதிரி போக வேண்டிய ஆட்டோ விட மாட்டீங்களா? அது இப்ப விட்டு பாக்கணும், ரெண்டு சைடும் விட்டு பாக்கணும். நீங்கள் லொரியும் கொண்டு நீங்கள் விடுறதுக்கு பாருங்க. போய் வந்து இந்த பாதைகளுடைய இதை செட் பண்ணினா மகிழ்ச்சியாக மக்கள் பயணம் செய்த முதல் தருணம். தொடர்ந்தும் திரும்ப பயணம் செய்த பாக்கினம். ஒன் டூ த்ரீ. நான் சொல்றேன், நடந்து போறவங்கள புகட்டான். ஐயா சந்தோஷம் போங்க மகிழ்ச்சியா பாருங்க ஐயா இந்த முகத்துல. ஐயா நீங்கள் உங்க நடந்து பாருங்க, சும்மா இருக்க நடந்து பாருங்க போங்க. ஒரு ஆசைக்கு நடந்து பாருங்க, புதிய பாலம் தானே, உங்களோட காலம் படட்டும் என்ன. ஆட்டோ வரப்போது ஆட்டோவும் இருக்கு அடுப்பம். மக்களுடைய முதல் பயணம் மகிழ்ச்சி. அங்க போடுற பம்மிங் மாதிரி இதுலயும் அந்த பம்மிங் கொண்டு வேற முன்னுக்கு வேற கீழே கொங்கரி போட்டு பம்மிங் கொண்டு இதுலயும் வேற இறக்குறதுக்கு சுகமா அந்த பம்மிங் கொண்டு இங்கேயும் வேற. நீங்க மேல போங்க, சின்ன பிள்ளைகளை கொண்டு கஷ்டப்படுங்க. அவ இதால போய் எப்படின்னு மேல போங்க. ஓ பைக் கொண்டு வந்துருக்கலாம் நீங்க. ஆமா பைக்கை கொண்டு இல்லாதா ஐயா? பைக் கொண்டு வரலாம் ஐயா. அவைய விட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க.